உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வருகை தர இருக்கின்ற திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆசிரியர் ஐயா அவர்களே, இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழகத்துடைய தலை சிறந்த மருத்துவத்துறையை தலை நிமிர வைத்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் மா அன்பரசன் அவர்களே, இந்த தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் லெனின் அவர்களே, இந்த வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர் பாசமிகு தம்பி தா மோகன்குமார் அவர்களே, இந்த வட்டக்கலை கழகத்துடைய செயலாளர் சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த வட்டக்கலை கழகத்துடைய நிர்வாகிகள் அவைத்தலைவர் அண்ணன் சென்னப்பன் அவர்களே, துணை செயலாளர் இ தனசேகரன் அவர்களே, பொருளாளர் அறிவானந்தம் அவர்களே, எம் ராஜ் அவர்களே, பகுதி கழக உறுப்பினர்கள் கு மோகன் அவர்களே, எம் ராஜகுமார் அவர்களே, கு வீராசாமி அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள அணிகளுடைய நிர்வாகிகள் சகோதரர் ஆதி மூர்த்தி உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓரிரு நிமிடங்களில் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். இன்று நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு தலை நிமிர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், நம்முடைய தமிழக முதல்வர் மக்களுக்கு தேவையான ஆட்சியை மக்கள் ஆட்சியாக உழைத்துக் கொண்டு நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வழித்தோன்றலாய் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழகம் முழுவதும் மருத்துவத்துறையே ஒரு தலை சிறந்த துறையாக இதுவரைக்கும் 10 வருஷம் அதிமுக ஆண்டானுங்க. அதிலேயே மருத்துவத்துறை மந்திரி டாக்டர் படிச்சவரே, மருத்துவம் படித்தவரே, நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் வழக்கறிஞர், அந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாதவர். ஆனால் மருத்துவம் படித்து ஒரு ஆணியம் புடுங்க முடியாத அந்த அதிமுக மந்திரியே, முன்னாள் முதல்வர் எடப்பாடியே, இன்றைய பிரதமர் நாளைய முன்னாள் பிரதமர் மோடியே வியக்கக்கூடிய அளவிலே தமிழகத்தை மருத்துவத்துறையை தலை சிறந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவத்துறை மாத்திரமல்ல, இந்த தொகுதிக்கு தேவையான அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை விரிவாக விளக்கமாக நம்முடைய மண்டல குழு தலைவர் அவர்கள் உங்கள் மத்தியிலே எடுத்துக் கூறுவார்கள்.